வெல்கம் டு சுரேஷ் கிச்சன் vlogs. நம்ம இன்னைக்கு எக்கை வச்சு ஒரு கறி பண்ண போகிறோம். ஆமாங்க, எக் ஆம்லெட் போட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு குழம்பு பண்ணுறோம். ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூட காம்பினேஷன் ரைஸு, சப்பாத்தி, இடியாப்பம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எக் ஆம்லெட் கறி பண்ணுறதுக்காக 40 முட்டையை உடச்சி வச்சுருக்கோம். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இப்போ இதை ஒரு விஸ்கு வச்சுட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது ஆம்லெட்டுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூடவே கறி லீஃபும் கொரியண்டர் லீஃபும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் ஆனியன் சேர்க்கலை. எதுக்காக சேர்க்கலைன்றது அது உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் நான். இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி முடிச்சிட்டோம். தவாவும் சூடு வச்சுருந்தோம். நல்லா சூடு ஏறி வந்திருக்கு. லைட்டாக ஆயில் போட்டுக்கலாம் மேலே. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆம்லெட் இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாங்க. ஏன்னா இதை கட் பண்ணி தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஷேப் எப்படி ஊற்றலையும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த ஆம்லெட்டை. நம்ம செஞ்சிட்ருக்கிறது ஒரு 80 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டிங்க. ஸோ அதனால நம்ம பெரிய தவாவில் செஞ்சிட்ருக்குறோம். நீங்கள் வீட்டில் செய்கிறப்போ சேம் மெத்தடில் கம்மியான அளவில் செஞ்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை கட் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாங்க. ஏன்னா பெருசாக ஊற்றிருக்கோம், அப்படியே திருப்பினா உடஞ்சிரும். அதனால் கட் பண்ணிவிட்டு திருப்பிக்கிட்டு வந்த மாதிரி. இப்போ இதெல்லாம் ஒன்றை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணணும். இதே மாதிரி மீதி இருக்கிற முட்டையெல்லாம் ஆம்லெட்டாக செஞ்சு எடுத்துக்க போகிறோம். அதாவது நம்ம 40 முட்டையை உடச்சி மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, இது முழுசாக செஞ்சு பண்ணால் தான் 80 பேருக்கான அளவு வருங்க. ஸோ அதனால் இதே மாதிரி நம்ம செஞ்சு எடுக்க போகிறோம். இப்போ இந்த ஆம்லெட்டில் நம்ம ஏன் வெங்காயம் சேர்க்கலன்னு சொல்லிட்டா, நம்ம வெங்காயம் சேர்த்து அந்த கறியில் போட்டு மிக்ஸ் பண்ணுறப்போ இந்த ஆம்லெட்டில் என்ன ஆகும், துண்டு துண்டாக கட்டாகி தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். ஸோ அதனால தான் நம்ம இந்த ஆம்லெட்டில் ஆனியன் போடாமல் செஞ்சிட்ருக்குறோம். இது அப்படியே செய்கிறப்போ இந்த முட்டை வந்து உடையாமல் இருக்கும். அதனால தாங்க இந்த மாதிரி செய்கிறோம். இந்த ஆம்லெட் ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். இப்போது அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 200 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் மிதமான சூடு ஏறி வர்ற சமயத்தில் சீரகம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். சீரகமும் பொரிஞ்சு வரட்டும். அது கூடவே சாப்பிடு கார்லிக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து பூண்டை வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி இஞ்சியும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம். பச்சை மிளகா ஒரு 4 1/2 பண்ணி வச்சுருந்தோம். அதையும் சேர்த்துக்கிட்டோம். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். அடுத்தது ஆனியன் சேர்த்துக்கணும். இதுக்காக நம்ம 600 கிராம் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ அப்படியே வதக்க ஆரம்பிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து ஒரு 50% வதங்கினாவே போதும். அதாவது லைட்டாக ப்ரௌன் கலராக மாறி வரும், அது வரைக்கும் வதக்குறோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. இந்த சமயத்தில் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். 500 கிராம் தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் வதக்கலாங்க. இதையே கல் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. நம்ம வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். அடுத்ததாக சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். அடுத்ததாக கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். இவ்வளோதாங்க மசாலா. இந்த மசாலா சேர்க்குறப்போ ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கோங்க, இல்லைனா மசாலா கருகி போயிடும். ஸோ அதனால் சிம்மில் வச்சுட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடலாம். இந்த மாதிரி இந்த மசாலா லைட்டாக வதங்கி வர்ற சமயத்தில் எல்லோ கிரேவி சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோம். இது எதுக்காக சேர்க்குறோன்னா, இந்த கிரேவி வந்து நல்லா திக்னஸ் வேணுன்றதுக்காக சேர்த்துக்கிறோம். இந்த எல்லோ கிரேவி எப்படி பண்ணுறன்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னாக்கா கமெண்ட்டில் எல்லோ கிரேவின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்காக அந்த ரெசிபி கொண்டு வரேன். இப்போ கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். நம்ம இது வந்து ரோஸ்ட் பண்ணி கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணலாங்க. இது சேர்க்குறப்போ அதோட அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எல்லோ கிரேவி சேர்த்துக்கப்புறம் பாருங்கள், இந்த கிரேவி நல்லா திக்காகி வந்துருச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கிரேவி திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவி கொதி வரணும். ஸோ அது வரைக்கும் இது கொதிக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆம்லெட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 40 முட்டையை வச்சு ஆம்லெட் செஞ்சுருந்தோம். இது வந்து 80 பேர் சாப்பிட்ற அளவுக்குன்னு சொல்லியிருந்தோம் நான் முன்னாடியே உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி அந்த கிரேவியில் சேர்க்குறப்போ எல்லாருக்குமே அது கிடைக்கும். அதனால் நம்ம ரெடி பண்ண ஆம்லெட் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் அந்த கிரேவி கொதி வந்ததுக்கப்புறம் அதில் இதை சேர்க்க போகிறோம். அடுத்ததாக ரிச்னஸ்க்காக கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறோம். ஒரு 100 ml அளவுக்கு எடுத்துருக்கோங்க. இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஜோராக கொதி வந்துட்டுருக்கா. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆம்லெட் சேர்த்துக்கலாங்க.
ஆம்லெட் முழுசாக கட் பண்ணதெல்லாம் சேர்த்தாச்சுங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். அவ்வளோதாங்க, அருமையான எக் ஆம்லெட் கறி ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக மல்லி இலை தூவிட்டு பார்க்குறப்போ அருமையாக இருக்குது பாருங்கள். இதை வந்து தோசை, சப்பாத்தி, ரைஸு, இடியாப்பம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே மக்களே, ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான எக் ஆம்லெட் கறி செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு சொல்லி வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் கூட ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பண்ணி கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.